அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, சூரிய பகவானை ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது தாங்க சிம்ம ராசி. ரொம்ப அருமையான ராசிங்க. அவரை போலவே தலைமைத்துவம் கொண்டவர்களாக இருப்பாங்க இந்த ராசியில் பிறந்தவங்க. தங்களோட சொல் செயலில் பிரகாசிக்கக்கூடியவங்க. மேலுமே எந்த ஒரு கூட்டத்திலுமே தன்னை முன்னிலைப்படுத்த வேணும் அப்படின்னு நினைக்கவங்க. கோபம் தான் இவங்களுக்கு பலவீனமாகவும், இவங்களோட பேச்சு கோபத்தை கட்டுப்படுத்தினாங்க அப்படின்னா இவங்களுக்கு உறவு வலுப்படும். இவங்க தினமுமே சூரிய நமஸ்காரம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆயுள், ஆரோக்கியம் இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலுமே இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைச்சிருக்கு, இந்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு குணாதிசயங்கள் சற்று வித்தியாசமாக இருக்கும். இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, இவங்களுக்கு பலன்கள்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமாக அமைஞ்சிருக்கா, இவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள், மேலுமே இவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த ராசியோட பார்த்திங்கன்னா ராஜ கிரகமாகிய சூரியன் அப்படிங்கிறதுனால ராஜ குணங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த சிம்ம ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே மகம், பூரம், உத்திரம் போன்ற நட்சத்திரத்தை கொண்டவங்க. மேலுமே இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சிங்கத்தை அடையாளமாக கொண்டதுனால இவங்க சிங்கம் போலமே இந்த ராசிக்காரர்கள் இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க. அதாவது எதற்குமே துணிந்து செயல்படும் திறன் கொண்டவர்களாக இருப்பாங்க. இவங்களோட பொதுவான குணங்கள் அதிர்ஷ்ட பலன்களை நம்மளோட பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். உங்களுக்கு இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்களா, பேச்சிலையும் சரிங்க, நடவடிக்கையிலையும் சரிங்க, ஒரு வீரமும் கம்பீரமும் அதிகமாக இருக்கும். இவங்க அழகாகவும் அறிவாளியாகவும் இருப்பாங்க. எந்த விஷயத்துலையுமே அதிகம் கோபப்படுவாங்க. இவங்களுக்கு பார்த்திங்களா முன்கோபம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மற்ற ராசிக்காரை விட. இவங்க ஒரு விஷயத்தை முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நடத்தி காட்ட வேணும் அப்படின்னு செயல்படுவாங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்துலையுமே முன்வைத்த காலை பின் வைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசிங்க இந்த ராசிக்காரர். பார்த்திங்களா சிந்தனை, செயல், சொல் போன்ற எல்லா விஷயத்திலுமே வேகமாக இருப்பாங்க. இவங்களுக்கு யாருமே எதுவும் குறைகள் சொன்னாலுமே, துரோகம் செஞ்சாலுமே இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. இவங்க எதிரிகளை கூட மன்னிப்பாங்க, ஆனால் துரோகிகளை மன்னிக்கவே மாட்டாங்க. மேலுமே இந்த யாரிடமே கடன் வாங்குவது இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயங்க. இவங்ககிட்ட வேலை சொல்வதற்கு மிரட்டி வாங்குவதை விட அன்பாக சொன்னால் இவங்க கேட்டு செய்வாங்க. சிம்ம ராசிக்காரர்கள் நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துவதை விட எதிர்காலத்திற்கு கவனம் செலுத்தும் திறமைகள் உடையவர்களாக இருப்பாங்க. இந்த சிம்ம ராசிக்காரர் பொதுவாக பார்த்தோம்னா இவங்க விடாமுயற்சிகளோடு செயல்படுவாங்க. ஆனால் வீணாக யார்கிட்டையுமே சண்டைக்கு போக மாட்டாங்க. ஆனால் வந்த சண்டையுமே விட மாட்டாங்க. இவங்க சந்தேகப்படும் குணங்களை கொண்டிருப்பாங்க. இவங்க அம்மாவை பார்த்திங்கன்னா அதிகமாக நேசிப்பாங்க. இவங்க சினிமா பார்ப்பதை ரொம்ப விருப்பப்படக்கூடிய ஒரு ராசி இந்த சிம்ம ராசி நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்களா இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நவகிரகங்கள் தலைவலான சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட ராசி, காலபுருஷ தத்துவத்தில் 5வதாக வரக்கூடிய ராசி தாங்க சிம்ம ராசி. இது ஒரு நெருப்பு ராசியை சேர்ந்ததுங்க. இந்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்க போகும் பலன்கள் வாங்க விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே தடைகள் நீங்கும் வாரமாக அமையப்போகுது. எதிர்ப்புகளுமே விலக போகுது. நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகுங்க. மேலுமே பண வரத்தை எதிர்பார்த்தது போல் சிறப்பாக இருக்கும். புதிய நண்பர்களோட நட்புமை கூட கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பாதியில் நின்ற காரியங்கள் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து செஞ்சு முடிப்பீங்க. திடீர் குழப்பம் கூட உங்களுக்கு ஏற்பட இந்த டைமில் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தீ, எந்திரம் எல்லாத்தையுமே நீங்கள் கையாளும் போது ரொம்ப கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரம் செய்கிறவங்கள பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தா கூட அதிகமாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு சூழலானது அமையும். சரக்குகளை அனுப்பும்போது கொஞ்சம் நீங்கள் கவனமாக செய்வது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தோமா, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் கவனத்தோடு செயல்பாற்றுவது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரதுக்கும் இந்த டைமில் வாய்ப்பு இருக்குது. ஸோ பேச்சுவார்த்தையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது தான் ரொம்ப நல்லது. குழந்தைங்கிட்ட நீங்கள் அன்பாக நடந்துக்கோங்க. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமும் அமையப்போகுது. சமையல் செய்யும்போது, மின் சாதனங்களை இயக்கும் போதும் சரிங்க, ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க வேணும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதாரமானது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மனதில் தைரியம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் கல்வி பற்றிய மனக்கவலை ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர், ஆசிரியர் ஆலோசனை எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். மேலுமே அவங்க பேச்சை நீங்கள் கேட்டு நடந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும்.
அடுத்ததாக பார்த்தோமா புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த குழப்பங்கள் குறைய ஆரம்பிக்கும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழல் இருக்கும். குழந்தைகளோட எதிர்கால நலனுக்காக பாடுபடுவீங்க. உறவினர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோமா பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு வேலையை செய்யும் போதுமே நீங்கள் கூடுதல் கவனத்தோடு செய்வது ரொம்ப நல்லது. மேலுமே செலவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எந்த காரியத்தையுமே செஞ்சாலுமே தடை தாமதம் இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணவரத்துமே குறைய ஆரம்பிக்கும். உடல் சோர்வானது ஏற்படும். ஸோ இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த காலகட்டத்தில் இந்த வாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாக அமைச்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோமா ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே வீண் பிரச்சனைகள் தலை தூக்கும். நண்பர்கள் உறவினர்களுடன் மன வருத்தம் உண்டாகிறதுக்கு இந்த காலகட்டமானது உங்களுக்கு பகையாக இருக்க போகுது. பயணங்கள் செல்லவும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குது. கூட்டு தொழில் அல்லது வியாபாரம் செய்கிறவங்க கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாகும். வேலை பளுமே அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் நம்மளுடைய சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோமா சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கு, என்னென்ன பலன்கள்லாம் பாதகமாக அமைஞ்சிருக்கு வாங்க விரிவாக பார்க்கலாம். சாதகமான பலன்கள் அப்படின்னு பார்த்தோமா 2ல் சுக்கிரன் அமர்ந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. தோஷங்கள் குறைந்து அமைகிறது. குருவோட பார்வை 7ல் பதிவதனால கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் மறைந்து அமைதி பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே 3ல் புதன் செவ்வாயோடு அமர்ந்திருக்கிறாருங்க. உடன் பிறப்புகள் உதவும் வாய்ப்புமே உங்களுக்கு கிடைக்க போகுது. விலகி சென்ற உறவினர்கள் வீடு தேடி வரலாம். சில நல்ல செய்திகள் காதில் விழுந்து உற்சாகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். குருவோட பார்வையால் குழந்தைகளோட நலன் குறித்த சிந்தனைகளுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும். அவங்களுக்கான சேமிப்பும் திட்டங்களுமே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. தகவல் தொழில்நுட்ப துறையில் பணி செய்கிறவங்களுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குமே வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம். அந்த வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்வதான் உங்களுடைய திறமைன்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தோமா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா எதிர்பாராத செலவுகள் சில ஏற்பட வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்துல சூரியன் மன உளைச்சலையும் கோபமான வார்த்தைகளையுமே தந்து விரோதத்தை விலை கொடுத்து வாங்க வைக்கும். அப்படிங்கிறதுனால ரொம்ப எச்சரிக்கையோடு பேசுகிறது ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்துலேயும் சரிங்க நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேணும். சரும நோய்களும் கண் நோய்களுமே ஏற்பட இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. துர்க்கையை வணங்குறங்க, உங்களுக்கு துன்பங்கள் அனைத்துமே குறையும். பொதுவாகவே இந்த சிம்ம ராசியோட அதிபதி பார்த்திங்களா சூரிய பகவான். எனவே இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சூரிய பகவானை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிப்பதன் மூலம் அவங்களோட கடின உழைப்பு வெற்றி மற்றும் மரியாதையாக மாறும் எனவும் நம்பப்படுது. மேலுமே நவகிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் சிம்ம ராசியோட அதிபதியாகவும் இருக்கார். சூரிய பகவான் வழிபடுவது சிம்ம ராசிக்காரர்கள் தலைமை பண்பையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையுமே மேலும் வலுப்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்படுது. முடிஞ்சவங்க கண்டிப்பாக சூரிய பகவானை நீங்கள் வணங்கி வாங்க, உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். மேலுமே இந்த விநாயகர் வழிபாடுமே சிம்மராசிக்காரர்களுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பொருத்தமான ராசி அப்படின்னு பார்த்தோமா மேசம், தனுசு, மிதுனம், துலாம் மற்றும் கும்பம் போன்ற ராசிகள் உங்களுக்கு மிகவும் பொருத்தமானதுங்க. நெருப்பு ராசிகளான மேசம் மற்றும் தனுசோட சிறந்த பொருத்தம் இருக்கும். மேலுமே காற்று ராசிகளான மிதுனம், துலாம் ஆகிய ராசிகளுடன் இணக்கமாக நீங்கள் இருக்கலாம். மேலுமே நெருப்பு ராசிகளில் மிகவும் பொருந்தக்கூடியது ஆழமான தம்பதியராக இருப்பாங்க. மேலுமே தனுசு பார்த்திங்களா நெருப்பு ராசிங்க, புத்திசாலித்தனமான தம்பதியராக இருக்கக்கூடிய வாய்ப்புமே நிறைய இருக்குது. மிதுனம் காற்று ராசியாக துணையாக இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்மளுடைய சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல தீர்வு கிடைக்கும். மேலுமே உங்களுடைய ராசி, உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது சிம்ம ராசிக்காராக இருந்தால் அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல் விவோஸ், தேங்க்யூ.